Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக்ஸ் definition, theory of comparative literature, scope of comparative literature, classifications of literature. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு comparative literature and classics in translation studies அப்படிங்கிற பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற டாபிக்ஸ். ஸோ இது எல்லாம் யூனிட் 1ல கம்ப்ரைஸ் ஆயிருக்க டாபிக்ஸ். இன்னைக்கு யூனிட் 1 ஃபுல்லாவே நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். Before getting into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ முதல் டெஃபினிஷன் அண்ட் தியரி ஆஃப் கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் பார்க்கலாம். கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்ற அந்த நேம்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்பேர் அப்படின்னா என்ன? யூர் அனலைசிங் டூ டைப்ஸ். ஓகே, ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கறது தான் நம்ம என்ன பண்றோம், கம்பேரிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னாலும் சேம் தான். இரண்டு இலக்கியங்களை, ஓகே, இரு வேறு சம்பந்தமில்லாத இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கறது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ஸோ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். ரெண்டு சம்பந்தமே இல்லாத ரெண்டு கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு லிட்ரேச்சர், இந்தியன் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இல்லைன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் உள்ள கண்ட்ரிஸ் அங்க இருக்கு. அப்போ அவங்களோட லிட்ரேச்சரும் இவங்களோட லிட்ரேச்சரும் சேமா இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். அது ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு ஒற்றுமை இருக்கு, எவ்வளவு வேற்றுமை இருக்குன்னு பாக்குறது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ஸோ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ட்ரெடிஷனலி இன்வால்வ்ஸ் தி ஸ்டடி ஆஃப் 2 or more literary traditions such as English and German through a comparative lens. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் லென்ஸ் மூலமா இந்த ஒப்பு பண்ணி பார்க்குறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அந்த லென்ஸ் மூலமா 2 லிட்ரேச்சர்ஸ், அதாவது வெதர் இட் இஸ் இங்கிலீஷ் ஆர் ஜெர்மன், தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஏதோ ஒரு ரெண்டு லிட்ரரி ஒர்க்ஸை நம்ம என்ன பண்றோம், கம்பேரிங் பண்ணி பார்க்கிறோம். அதுதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். திஸ் ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹிஸ்டாரிக்கல், ஜெண்டர், எக்கனாமிக், கல்ச்சுரல், சோஷியல், பிலோசாபிக்கல், ரிலிஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட நேச்சுரலா என்னாகும், கம்பேரிஷன் பண்றப்போ ரெண்டு கண்ட்ரியோட கல்ச்சர்ல இருந்து, ஹிஸ்டரியில இருந்து, ஜெண்டர் அவங்க ட்ரீட் பண்ற விதத்துல இருந்து, சொசைட்டி, பிலாசபி, ரிலிஜன், எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ரெண்டு லிட்ரேச்சர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ரெண்டு கண்ட்ரி, ஓகே, அவங்களோட லிட்ரேச்சர் எடுத்து பாக்குறப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் இங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நைஜீரியன் லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க. அங்க கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகே, சினுவா அச்சுபேவோட ஒரு திங்ஸ் ஃபால் அப்பார்ட் மாதிரி ஒரு ஒர்க் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்க ரைட்டர்ஸோட ஒரு ஒர்க், ஒரு நாவல் எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் கம்ப்ளீட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வரும். எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட், சொசைட்டல் பேக்ரவுண்ட், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், நிறைய டைமென்ஷன்ஸ்ல அந்த கம்பேரிஷன் போகும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம படிப்போம் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல. Its goal is to understand the meaning of the works and the cultures they represent. இப்போ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட கோல் என்ன, எய்ம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எப்படி அந்த ஒர்க் இருக்குன்றத புரிஞ்சுட்டு எந்த மாதிரி கல்ச்சருக்காக இதை இப்படி ரெப்ரசன்ட், எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறது. இட் கம்பேர்ஸ் தீம்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் ஐடியாஸ் அக்ராஸ் லாங்குவேஜஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். இது எல்லாமே கம்பேர் பண்ணும். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் தீம்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். Okay, the theory of comparative literature provides a framework for analyzing how literature interacts with history, society, philosophy and other arts. இப்போ தியரி அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுத்துரும். ஓகே, இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த விதத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு லிட்ரேச்சரை என்ன பண்றீங்க, கம்பேர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க். ஓகே, அதுதான் இந்த தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றோம். இட் கிவ்ஸ் அ ஃப்ரேம்வொர்க். எதுக்காக அந்த ஃப்ரேம்வொர்க் கொடுக்குது? ஃபார் அனலைசிங் ஹவு லிட்ரேச்சர் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஹிஸ்டரி, சொசைட்டி, பிலாசபி அண்ட் அதர் ஆர்ட்ஸ். ஏன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் மூலமா நம்ம என்ன பண்றோம், அனலைஸ் பண்றோம் ஒரு லிட்ரேச்சரோட ஹிஸ்டரி, சொசைட்டி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
Comparative literature theory helps scholars understand literature beyond national and linguistic boundaries, emphasizing a global and interdisciplinary perspective. So, comparative literature theory இருக்கு இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு ஸ்காலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஃபார் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிற ஸ்காலர்ஸ்க்கு லிட்ரேச்சர் வந்து பியாண்ட் நேஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு 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 சின்ன இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நம்ம இடத்துல இருந்து நம்ம லிட்ரேச்சர் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இஃப் யூஆர் ரீடிங் அதர் லிட்ரேச்சர், நான் சொன்ன மாதிரி ஒரு நைஜீரியன் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, ஒரு அபாரிஜினல் லிட்ரேச்சர் படிக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இந்த பவுண்டரிஸ் தாண்டி மற்ற லிட்ரேச்சரையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க எப்படி வாழ்றாங்க, நிறைய விஷயம் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு இன்டர்டிசிப்ளினரி பெர்ஸ்பெக்டிவோட அவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கவும் கத்துக்கிறோம். நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம சொசைட்டி ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே கண்ணோட்டத்தோட நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சரையோ யூரோப்பியன் கல்ச்சரையோ பார்க்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும் டைவர்ஸ் பண்றதோ இல்ல நிறைய மேரேஜஸ் பண்ணிக்கிறதோ. இங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதெல்லாம் என்னவா இருக்கும், something that is not possible for a women in India. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். நம்ம நிறைய விஷயம் இதுல பார்ப்போம், பட் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திஸ் இஸ் அ வெரி பேசிக் திங். அப்போ இந்தியன் கல்ச்சர்ல இருந்து பாக்குறப்போ ஒரு தப்பான ஒரு விஷயம். இப்போ ஹாம்லெட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹாம்லெட்டோட மதர் வந்து ஹாம்லெட்டோட சித்தப்பாவை அவங்க அப்பா இறந்தோன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு படிக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஆடா இருக்கும். ஓகே, ஸோ ஆனா அது வந்து அவங்க கல்ச்சர்ல இருந்து பாக்குறப்போ அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ அதுதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வந்து என்ன பண்ணுன்னா, இட் கிவ்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பியாண்ட் நேஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ். ஓகே, அடுத்தது the scope of comparative literature. Comparative literature helps expand knowledge by exploring similarities and differences across literary traditions. So நாலேஜ் வந்து நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த ஸ்கோப் என்ன, நம்மளுக்கு இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் மூலமா இருக்கக்கூடிய ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னா, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வந்து நல்ல ஒரு நாலேஜை வந்து நல்ல ப்ராட் ஆக்கும். ஓகே, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பண்றது மூலமா, மற்ற வேர்ல்டு லிட்ரேச்சர் படிக்கிறது மூலமா, நம்ம லிட்ரேச்சரோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலமா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்பவே ப்ராடா இருக்கும். ஓகே, இட்ஸ் மெயின் கோல் இஸ் டு ப்ரொவைட் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லிட்ரேச்சர் பியாண்ட் நேஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ். இதேதான் ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயத்தையும் திரும்பி திரும்பி சொல்றோம். மெயின் கோல் என்னன்னா, ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லிட்ரேச்சர். இலக்கியத்தை நம்ம நல்லா படிக்க போறோம், ஆழ்ந்து படிக்க போறோம். எதை தாண்டி படிக்க போறோம், பியாண்ட் நேஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ். உன்னோட லாங்குவேஜ் பவுண்டரிஸை தாண்டி, உன்னோட நேஷனல் பவுண்டரிஸை தாண்டி இன்னொரு நேஷனுக்குள்ள போய் அவங்களோட ஃபீலிங்ஸோட ஒரு விஷயத்த படிக்க கத்துக்கிறோம். This field enhances critical thinking. அப்படி நம்ம போறப்போ நம்ம கிரிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். கிரிட்டிக்கலா எல்லா விஷயத்தையும் உணர்ந்து பார்த்து ஆராய்ஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை கிரிட்டிக்கலா திங்க் பண்ண முடியும். எங்க தப்பு இருக்கு, எது சரி எது தப்புன்னு நல்லா புரிஞ்சு படிக்க முடியும். என்கரேஜிங் ஸ்காலர்ஸ் டு அனலைஸ் டெக்ஸ்ட் வித் அன் ஓப்பன் அண்ட் தாட்ஃபுல் அப்ரோச். நல்ல ஒரு ஓப்பன் மைண்டடா தாட்ஃபுல்லா ஒரு விஷயத்த நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இட் ஹெல்ப்ஸ் தம் இன்டர்பிரட் லிட்ரேச்சர் ஃப்ரம் டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். டைவர்ஸ்னு என்ன, வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா கண்ணோட்டங்கள். அப்போ ஒரு லிட்ரேச்சரை வெவ்வேறு கண்ணோட்டங்கள்ல பாக்குறதுக்கு இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கோப் ஆஃப் லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை பாக்குறோம். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஹாஸ் டூ மெயின் ஆஸ்பெக்ட்ஸ், லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல இந்த ரெண்டும் முக்கியமா பாக்குறோம், லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். இட் எக்ஸாமின்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃபரெண்ட் லிட்ரேச்சர்ஸ் பை கம்பேரிங் தேர் சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். அப்ப கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ன பண்ணுது, ரிலேஷன்ஷிப்ஸும் பாக்குது, டிஃபரன்ஸும் பாக்குது. ஓகே, அதாவது நிறைய லிட்ரேச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சர்ஸ்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் பாக்குது, சிமிலாரிட்டிஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மகாபாரத் எடுத்துக்குவோம், கிரீக்ல இருக்கிற இலியட், ஒடிசி மாதிரி ஒரு எபிக் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ரெண்டு எபிக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃபரன்சஸ் என்ன, கனெக்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். இட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர்ஸ் காமன் தீம்ஸ், லிட்டரரி ஸ்டைல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோக்லோர், மித் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அக்ராஸ் வேரியஸ் ஒர்க்ஸ். ஓகே, எத்தனையோ கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி காமன் தீம்னு ஒரு சிலது இருக்கும். ஓகே, லிட்டரரி ஸ்டைல் இருக்கும். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். அந்த ஸ்கோப் எல்லாம் கொடுக்குது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்.
Methods and growth of comparative literature. Comparative literature uses different methods to study text. நிறைய டைப்ஸ் கொடுக்குது. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வந்து நிறைய டைப்ல வந்து டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லிட்டரரி கிரிட்டிசிசம் அப்ளைஸ் வேரியஸ் தியரிஸ் சச் அஸ் ஃபெமினிசம் அண்ட் போஸ்ட் கலோனியலிசம் டு அனலைஸ் லிட்ரேச்சர். இந்த கம்பேரிட்டிவ் லிட்டரரி கிரிட்டிசம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஃபெமினிசம், போஸ்ட் கலோனியலிசம் இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் லிட்ரேச்சரை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது நம்மளுக்கு. Okay, historical analysis examines how historical events shape literary works. So, historical analysis மூலமா நம்ம என்ன பண்றோம், ஹிஸ்டரி எப்படி ஷேப் ஆயிருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் மூலமாகவும் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை படிக்கலாம். ஃபெமினிசம் அப்ரோச் யூஸ் பண்ணி படிக்கலாம், போஸ்ட் கலோனியலிசம் யூஸ் பண்ணி படிக்கலாம், க்ளோஸ் ரீடிங், ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை படிக்கலாம் அப்படிங்கிறது தான் மெத்தட்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். இப்போ க்ளோஸ் ரீடிங் ஃபோக்கஸஸ் ஆன் த டீடைல்ஸ் ஆஃப் அ டெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் மீனிங் அண்ட் ஸ்டைல். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு டைப் ஆஃப் லிட்ரரி தியரிஸ். ஓகே, நிறைய டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் யூஸ் பண்ணி கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை இன்னும் பெட்டரா நம்ம புரிஞ்சு அதோட growthக்கு வழிவிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ கிளாசிபிகேஷன்ஸ்னா வகைகள். லிட்ரேச்சரோட வகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லிட்ரேச்சர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரீச், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஸ்கோப். ஏன்னா நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் படிக்க போறோம். முதல் லிட்ரேச்சர்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி அதை கம்பேர் பண்ணி படிக்கலாம் இல்லையா. மெயின் கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ரீஜியனல் லிட்ரேச்சர். ரீஜியனல் லிட்ரேச்சர்னா ஒரு ஏரியாக்குள்ள, நேஷன் இல்லை, ரீஜியன் அப்படின்னு சொன்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்களே, வட்டாரத்துக்கு மட்டுமான ஒரு நாவல், வட்டாரத்துக்கு மட்டும். அது என்ன சொல்லுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு சில தமிழ்லே நாவல்ஸ் வரும், அந்த திருநெல்வேலி பாஷை மட்டும் பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மாதிரி இங்கிலீஷ்லயும் நிறைய நாவலிஸ்ட் இருக்காங்க. வால்டர் ஸ்காட் மாதிரி நாவலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, ரீஜியனல் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரியால மட்டும் இருக்கக்கூடிய கல்ச்சர், அவங்களோட லாங்குவேஜை பேஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதுதான் ரீஜியனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஜியனல் லிட்ரேச்சர் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தட் ஃபோக்கஸஸ் ஆன் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ரீஜன். அப்போ ரீஜியனல் லிட்ரேச்சர் ஒரு ஏரியால மட்டும் இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், யூனிக்னா ஸ்பெஷல், அந்த ஏரியால மட்டும் இருக்கக்கூடிய உணவு வகைகள், சாப்பாடு, இல்லைன்னா நம்ம கண்ட்ரிலேயே பாருங்க, தமிழ்நாடுங்கிறது ஒரு ரீஜியனா கூட எடுத்துக்கலாம் இல்லையா. நம்ம நேஷனல் லிட்ரேச்சர்னா நம்ம நேஷன் ஃபுல்லா இருக்கிற ஒரு லிட்ரேச்சர். நம்மளோட நாவல்ஸ், தமிழ் லிட்ரேச்சர் நாவல்ஸ்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்க நாவல்ஸ். அதுலயுமே என்ன பண்ணலாம், நீங்க திருநெல்வேலி பாஷை பேசுறவங்க சில நாவல்ஸ் இருக்கும், அந்த பாஷை மட்டும் பேசுற மாதிரி, மெட்ராஸ் பாஷை பேசுற மாதிரி, சென்னை பாஷை பேசுற மாதிரி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், கொங்கு பாஷை பேசுற மாதிரி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ரீஜன். அப்போ அவங்க லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, அவங்க கல்ச்சரை வந்து அதிகமா யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டுல இருந்து, அவங்க ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, அவங்க என்ன ரிலிஜனை ஃபாலோ பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, எல்லாத்தையும் பேசும் ரீஜியனல் லிட்ரேச்சர். இட் கேன் இன்க்ளூட் நாவல்ஸ், போயட்ரி, ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபோக் டேல்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர். ஸோ இந்த ரீஜியனல் லிட்ரேச்சர்ல இந்த எல்லா ஜான்ராவுமே வரும். ரிட்டன் இன் லோக்கல் லாங்குவேஜஸ் ஆர் டயலாக்ட்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, லோக்கல் லாங்குவேஜ்லயோ டயலாக்ட், ஸ்லாங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு மட்டும் உண்டான ஒரு பாஷை, அதுதான். அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டெய்லி லைஃப் ஆஃப் த பீப்புள் இன் தட் ரீஜன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல இருக்க மக்கள் எப்படி வாழ்வாங்களோ அதை மட்டும் போர்ட்ரே பண்றத ரீஜியனல் லிட்ரேச்சர்னு சொல்றோம். நேஷனல் லிட்ரேச்சர்னா ஒரு நாட்டுக்கான ஒரு லிட்ரேச்சர். இட் ரெப்ரசன்ஸ் த லிட்ரரி ஒர்க்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ள போயிடும். ரிட்டன் இன் த நேஷனல் லாங்குவேஜ் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஹிஸ்டரி, ஐடென்டிட்டி அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த நேஷன். ஸோ நேஷனல் லாங்குவேஜ், நம்ம கண்ட்ரிக்கெல்லாம் நேஷனல் லாங்குவேஜ் நிறைய இருக்கு.
ரைட். ஸோ எல்லாமே நேஷனல் லாங்குவேஜ் தான். தமிழும் நேஷனல் லாங்குவேஜ் தான். தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி எல்லாமே நேஷனல் லாங்குவேஜஸ் தான். ஸோ எல்லாமே நம்மளோட நேஷனல் லிட்ரேச்சருக்குள்ள வந்துரும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஹிஸ்டரி, ஐடென்டிட்டி அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த நேஷன். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அந்த நம்ம நேஷனுக்கான நம்ம தேசத்துக்கான ஹிஸ்டரி, ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே இந்த நாவல்ஸ் சொல்லும். எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் இங்கிலாந்து, பிரெஞ்சு லிட்ரேச்சர் இன் பிரான்ஸ். இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம படிக்கிறோம், பிரிட்டன்ல இருக்க லிட்ரேச்சர் படிக்கிறோம் அப்படின்னா அங்க என்ன எதை பத்தி பேசியிருப்பாங்க? இங்கிலாந்துல இருக்க மக்களை பத்தி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி பிரெஞ்சு லிட்ரேச்சர் படிச்சோம்னா பிரான்ஸ்ல இருக்க லைஃப் ஸ்டைல் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் நேஷனல் லிட்ரேச்சர். அடுத்ததான் வேர்ல்டு லிட்ரேச்சர். Encompasses literary works from different countries and cultures that have universal themes and global influence. இதுதான் வேர்ல்டு லிட்ரேச்சர்னு சொல்றோம். எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற லிட்ரேச்சரையும் படிக்கிறத வேர்ல்டு லிட்ரேச்சர்னு சொல்றோம். இது பெரும்பாலும் நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸா படிப்போம். ஏன்னா நம்ம வேர்ல்டு லிட்ரேச்சர் படிக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியாததுனால இட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் மேஜர் லிட்ரரி ஒர்க்ஸ் அலோவிங் ரீடர்ஸ் வேர்ல்டு வைட் டு அக்சஸ் தம். இன்னைக்கு நம்ம ஷேக்ஸ்பியரோட நிறைய ஒர்க்ஸ் வந்து தமிழ்லயே கிடைக்கும். ஸோ ஷேக்ஸ்பியரை வந்து இங்கிலீஷ்ல படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதவங்க தமிழ்லையும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் அலோவ்ஸ் ரீடர்ஸ் வேர்ல்டு worldwide to access them. Translations. Example பாருங்க, Shakespeare's plays, Homer's Odyssey, Gabriel Garcia Marquez's 100 Years of Solitude. இதெல்லாம் முக்கியமான works that has been translated into English. இதெல்லாம் world classics. ஓகே, பெரிய பெரிய கிளாசிக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட் இங்கிலீஷ் மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ வேர்ல்டுல நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதுக்கான அக்சசபிலிட்டி கிடைச்சு படிக்கிறாங்க. இன்னும் நிறைய லாங்குவேஜ், இன்னும் நிறைய லிட்ரேச்சர் வந்து நம்மளோட மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு, நம்மளோட நேஷனல் லாங்குவேஜஸ்ல. இப்போ நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கு. ஸோ வேர்ல்டு லிட்ரேச்சரும் நம்ம படிக்கிறோம். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். இட் ஸ்டடீஸ் அண்ட் கம்பேர்ஸ் லிட்ரேச்சர் அக்ராஸ் நேஷனல், கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ். இப்போ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னா என்ன? இட் ஸ்டடீஸ் கம்பேர்ஸ் லிட்ரேச்சர் அக்ராஸ் நேஷனல், கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ். எக்ஸாம்பிள்ஸ் அப்போ லிங்குவிஸ்டிக் பவுண்டரிஸ் தாண்டி, நேஷனல் பவுண்டரிஸ் தாண்டி, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் தாண்டி படிக்கிறத நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னு சொல்றோம். எக்ஸாமின் தீம்ஸ், ஜான்ராஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் லிட்டரரி ட்ரெடிஷன்ஸ். கம்பேரிங்னா இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கம்பேரிங் இந்தியன் எபிக்ஸ் லைக் மகாபாரதா வித் கிரீக் எபிக்ஸ் லைக் த இலியட். மகாபாரத்தையும் இலியடையும் கம்பேர் பண்றது வந்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல போயிடும். ஈச் கிளாசிபிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி படிக்கிறப்போ பல்வேறு கண்ணோட்டத்து மூலமா ரீஜனல் லிட்ரேச்சரா, நேஷனல் லிட்ரேச்சரா, வேர்ல்டு கிளாசிக்கா, வேர்ல்டு லிட்ரேச்சரா, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரா படிக்கிறப்போ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நம்மளோட கண்ணோட்டம் வந்து விரிவுபடும். ஓகே, லோக்கல் ட்ரெடிஷன்ஸ்ல இருந்து நம்ம குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள உள்ளாகும். அதாவது நம்ம ஊர் கல்ச்சர் மட்டும்தான் தெரியும்ட்டு இல்லை, லிட்ரேச்சரை படிக்கிறப்போ நம்ம பல்வேறு நாட்டு மக்களோட கல்ச்சர்ஸ் பத்தி, அவங்களோட பத்தி எல்லாமே இந்த கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். Conclusion. Comparative literature helps us understand different cultures through stories. இப்போ ஒரு கதை மூலமா நம்ம வேறு வேறு மக்களோட நடைமுறைகள், அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கதைகள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும். It connects literature with history, society and ideas worldwide. அப்போ என்ன பண்ணுது? இலக்கியத்தோட ஹிஸ்டரி, சொசைட்டி, ஐடியாஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஏன்னா கதையில கதை மட்டும் இருக்காது. கதைக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அவங்களோட வரலாறு இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஹேஸ் அ குட் ஸ்கோப். நம்ம கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் படிக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பரந்து விரிந்த ஒரு மனசு, ஒரு கண்ணோட்டம் இதெல்லாம் உருவாகும்னு சொல்லுது the first unit of comparative literature. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.